ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th கமிஷனுடைய அப்டேட்டா ஒரு முக்கியமான செய்தி இப்போ வந்திருக்குது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத இன்ட்ரெஸ்ட் இல்லாத, அதாவது வட்டி இல்லாத 3 விதமான அட்வான்ஸ் தொகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம். கூடவே இந்த 8th பே கமிஷன்ல ஃபிட்மென்ட் ஃபேக்டரை பத்தியும் என்ன அளவுக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பத்தியும் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மத்திய அரசு ஊழியர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய சங்கங்களின் கூட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் சங்கத்தின்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புல இருந்தா மத்திய அரசு ஊழியர்களுக்காக 3 மிக முக்கியமான அட்வான்ஸ், அதாவது முன்பணங்களை வழங்கணும்னு 8th பே கமிஷன் டீம்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அது என்ன 3 அட்வான்ஸ் அப்படிங்கிற பத்தி பார்க்கலாம். முதலாவதா பண்டிகை முன்பணம், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ். ஏதாச்சும் ஒரு முக்கியமான பண்டிகை வரும்போது ஊழியர்களுடைய 1 மாத அடிப்படை சம்பளம், அதாவது 1 மந்தோடைய பேசிக் பே அட்வான்ஸை கேட்டு வாங்கிக்கிற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பெனிஃபிட்டை கொண்டு கொடுக்கணும், இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இரண்டாவதா லீவ் அட்வான்ஸ். ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் லீவ் எடுத்துட்டு சொந்த ஊருக்கோ இல்ல வெளியூருக்கு எங்கேயாவது போகும்போது அவங்களுடைய செலவுகளுக்காக 1 மாத பேசிக் பே அட்வான்ஸா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதா வெஹிக்கிள் அட்வான்ஸ். இதுதான் ரொம்பவே முக்கியமான கோரிக்கை. அதாவது புதுசா கார் வாங்குறதுக்காக 10 lakh வரைக்கும் அட்வான்ஸ் தரணும்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 முக்கியமான கோரிக்கையை 8th பே கமிஷன் டீமிட இந்த NCJCM சொல்லக்கூடிய, அதாவது நேஷனல் கவுன்சில் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு, இவங்க இந்த 8th பே கமிஷன் டீமிட்ட முன் வச்சிருக்கிறாங்க. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 3 முன்பு அட்வான்ஸ்களுக்குமே 0% இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி இல்லாத கடனா கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதையும் ஊழியர்கள் தரப்பு சங்கங்கள்ல இருந்து 8th பே கமிஷனுடைய டீம்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த கோரிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. கூடவே ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மற்றும் 30% சம்பள உயர்வு, எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த சம்பள உயர்வு மற்றும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த ஊழியர் சங்கங்கள் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 3.83 உயர்த்தணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அப்படின்னாலும் இது அரசுக்கு சாத்தியமாகுமா அப்படிங்கிறது சந்தேகம் அப்படின்னு தான் நிதி சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிலா இருக்குது. ஆனா இப்போதைக்கு இருக்க நிலவரப்படி இந்த ஊழியர்களுடைய அடிப்படை சம்பளம், பேசிக் பே மற்றும் அகவிலைப்படி இதெல்லாம் கணக்கில் கொண்டு இப்ப வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தில இருந்து 20% முதல் 30% வரைக்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இப்போ ஏன் நம்ம இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, பல நிதி சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த நிபுணர்களுடைய கருத்துக்கள் இணங்க தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒருவேளை 20% சம்பள உயர்வு கிடைத்தா ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு இருக்குன்னா 1.92 இருந்தாலே 20% சேலரியில ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2.08 இருந்துச்சுன்னா 30% வரைக்கும் ஹைக் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது மேக்சிமம் அதான் நம்ம வீடியோல ரெகுலரா சொல்லிட்டு வரோம். மேக்சிமம் 1.92 இருந்து மேக்சிமம் 2.57 வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கு அப்படின்னு தான் இந்த நிதித்துறையை சார்ந்த நிபுணர்களுடைய கருத்தா இருக்குது. ஆனா மற்ற சங்கங்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்குனாக்கா 3.83 வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா இது அரசுக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கறதையும் நம்ம யோசிக்கணும். ஆனா அந்த நிதித்துறையை சார்ந்த நிபுணர்களுடைய கருத்துக்கள் ஒரு ரீசனபிளா இருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க சொல்றது என்னன்னா 1.92 இருந்து 2.08 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க. அதுல நீங்க இந்த 8th பே கமிஷன்ல ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? இந்த வட்டி இல்லாத 3 அட்வான்ஸ் திட்டத்தை பத்தி பயனுள்ளதா இருக்குமா மத்திய அரசு ஊழியர்களுக்கு? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேற ஏதேனும் பென்ஷன் சம்பந்தமா இல்ல ECS சம்பந்தமா ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பா அதுக்கு உண்டான சரியான தீர்வை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வைத்தோடு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.